டிஸ்டர்ப் பண்ணுது. நீ எங்கேயே அடிக்கிறியா? டெய்லி காலையில் உள்ளதான் எழுப்புறேன். கொரோனாவில் வந்த குரங்கு மாதிரி இருக்கிற நீ இவ்வளோ பேசுறியா? நீ எல்லாம் யூத் கிளாஸ் போனாதான் தெரியும் உனக்கு. நீ இவ்வளோ பேசுற. நீ முதல்ல ஃபர்ஸ்ட் 2 பேட்டரி பிடிக்க போகலாம். நீங்க தானே பயப்படலையா? நான் தும்புறீங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா பாருப்பா. என் மேலே எவ்வளோ தூசி பறகுது பார்த்தியா? ஆரம்ப காலத்துலலாம் டேவிட் என்னை எப்படி தெரியுமா பார்த்துப்பா. இப்போல்லாம் என்னை கண்டிக்கிறது கூட இல்லைப்பா. அவன் ரொம்ப மாறிட்டான். டேவிட், you have a text message. David, you have a text message. என்னது டெக்ஸ்ட் மெசேஜா? இரு வரேன். ஹலோ ஹலோ. ஃபோன் கால் ஃபார்மேட் இல்லைப்பா, டெக்ஸ்ட் ஃபார்மேட் தான் வந்துக்குது. பாருப்பா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? இரு பார்க்க. David, confirm the today join the party 7 o'clock. இவ்வளோ மெசேஜ் வந்துருக்கு. வாட்ஸ்அப்லேருந்து வந்துக்குது, ஃபேஸ்புக்லேருந்து வந்துக்குது, இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்துக்குது. இவ்வளோ தள்ளாதப்பா, கூசுதா? என்ன நீ பழைய காலத்து ஃபோனை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு புது காலத்து ஃபோனை வாங்கணும். இது நான் பழைய காலத்து ஃபோன். காலையில் வாய் கழுவாமல் வாட்ஸ்அப் பார்க்குறேன், ஃபேஸ் கழுவாமல் ஃபேஸ்புக் பார்க்குறேன், டீ குடிக்காமல் ட்விட்டர் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமே இல்லாமல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன். நீ என்ன பார்த்து பேசுறியா? உன் கூகுள் ஹிஸ்ட்ரியில் என்கிட்ட தான் இருக்குதுடியா? பார்த்து பேசு. சாரி. சரி, பேட்டரி லோவா? என்ன நீ இவ்வளோ பேசிட்டு பேட்டரி லோ? இது ஃபஸ்ட்டு அந்த சார்ஜ் பின்ன ஃபஸ்ட்டு கொடுங்குறேன். இன்னைக்கு நாளே போல. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்ச நேரம் டிவி ஏன்னா பார்க்கலாம். டிவி ஏன்னா இப்போதான் பாட்டு பாடுவீங்களா? வேற பாட்டு வைக்கிறேன். நியூஸ் ஆனால் பார்க்கலாம். இன்னுமே தெரியல. இன்று தலைப்பு என்னன்னா பசங்களிடையே சண்டைகள். என்ன இது? இந்த நியூஸ்ல ஃபுல்லா சண்டை, அடி தடினே வருது. ஒண்ணுமே புரியலையே. ஆதியாகமும் 1:1. இது சார், நான் இப்போதான் ஆதியாகமத்தையே வராரு. நான் சங்கீதத்தெல்லாம் தாண்டி போயிட்டேன். இப்போதான் ஆதியாகத்துக்கு தொடங்குறாரு. டிவி ஏன்னா ஆஃப் பண்ணலாம். இந்த ரிமோட்டே ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் புது ரிமோட் வாங்கணும். என்னையே திட்டுறீங்க? உங்களுக்கும் ஒர்க் பண்ண தெரியல. உட்காரும் போதும், நிற்கும் போதும், படும்போது கீழே போட்டு வச்சிருங்க. இதுல என்ன குறை சொல்றீங்களா? எவ்வளோ நீ இவ்வளோ பேசுறியா? நீ ஃபர்ஸ்ட் பின்னாடி இருக்கிற 2 பேட்டரியை ஃபர்ஸ்ட் பிடிங்க போடணும். டேவிட் சொல்லுங்க பைபிள், சொல்லுங்க. நான் யாரும் தெரியுதா டேவிட் உனக்கு? தெரியுது பைபிள். சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு வரேன், பைபிள் எடுத்துன்னு போறேன். உங்களை போய் தெரியலன்னா எவ்வளோ அசிங்கம் எனக்கு. இந்த டிவி இதெல்லாம் வந்ததுனால நீ எனக்கு ரொம்ப மறந்துட்டேன் டேவிட். இல்லை பைபிள். என்ன பார்த்தீங்கன்னா சொல்றேன். அவன் சோகமாகும் போது நான் காமெடி காட்டுறேன், லோ ஃபெயிலாக இருக்கும் போது நான் லோ சாங் காட்டுறேன், அவன் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போது நான் ஸ்போர்ட்ஸ் காட்டுறேன். இதெல்லாம் காட்டுறியா? அவன் 24 hours என்னதான் வச்சுருக்கிறான். சாப்பிடும் போது என்னதான் வச்சுருக்கிறான். எல்லா இடத்துலயும் என்னதான் வச்சுருக்கிறான். நீ எப்படி சொல்ற முடியும் உன்னதான் வச்சுருக்கிறான்னு? இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியும், டிவியில் புது ட்ரெண்ட் வந்திருக்கு, ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்க முடியும். என்ன 5 வயசு குழந்தை வந்து பெரிய தாத்தா வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. உன்னை வெறும் என்டர்டைன்மெண்ட்டு தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து உன்னை வச்சு கால் பண்ண முடியுமா? நீ போட. அவன் பாத்ரூம் போகும்போது கூட என்னதான் வச்சுருப்போம் தெரியுமா? இல்லை நான் சும்மா நியூஸ் தான் பார்க்குறேன். இப்படி சொல்கிறீங்க? எல்லாம் ஏதாவது பாத்ரூம் எல்லாமே எப்படி பைபிள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும்? அப்படின்னா இதை வச்சு உன்னால் தேவன்கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது பைபிள். அதனால தான் சொல்றேன் டேவிட், நீ மாறிட்ட. மாறல பைபிள். நீ மாறிட்ட டேவிட். மாறல பைபிள். நீ மாறிட்ட டேவிட். மாறல பைபிள். நீ மாறிட்ட பைபிள். நான் மாறல. திருப்பி
இதுக்கு முன்னாடி அலாரம் வச்ச மாதிரி அலாரம் அடிக்குது. பைபிள், நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி நான் கனவில் யோசிச்சேன், இந்த மாதிரி சொன்னான். அதனால பைபிளை நான் விட மாட்டேன். இத்தனை வருஷமா நம்ம வெளிப்புறமா சர்ச்சுக்கு போகிறோம். உள்மனத்தில் எப்படி இருக்கிறோம் நம்ம, அதை நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமா? நாங்கள்லாம் மாறிட்டோம், நீங்கள் மாற போறீங்களா?